தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு ஒருவன் உணராதிருக்கும் போது, என்னங்க சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். என்ன பண்றா? பறித்து கொள்ளுகிறான். நீங்க நல்ல விஷயத்தை தான் சொல்றீங்க, ரட்சகரை குறித்தான் சொல்றீங்க, ஆனால் அவன் உணராதிருக்கும் போது, அல்லேலூயா, எல்லாம் யாருக்கு நல்லா இருக்கணும்னு தோணாது. எல்லாருக்குமே எப்படின்னா தோணும்? நல்லா இருக்கணும்னு தோணும். எல்லாருக்கும் சொந்தக்காரங்க மத்தியில் தலை நிமிந்து வாழணும்னு தோணும், அப்படி தானே? வியாதியோடு யாருக்கு வாழணும்னு தோணாது. எல்லாருக்கும் சுகமாக ஆரோக்கியமாக வாழணும்னு தான் தோணும். ஆனால் நிறைய பேர் கேட்டும் கேட்காதவங்களா இருப்பாங்க. நம்ம சொல்லும்போது அவங்க கேட்ட மாதிரி தான் இருக்கும், அவங்க கவனம் வேறு மாதிரி இருக்கும், அவங்க பார்வை வேறு இடத்துல இருக்கும். அவர்கள் அதில் முழுசாக என்ன பண்ண மாட்டாங்க, ரிசீவே பண்ண மாட்டாங்க. நம்ம பாட்டு பேசுவோம், நம்ம பாரத்தோடு சொல்லுவோம், ஐயோ இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு, இவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்களே, இவ்வளோ போராட்டத்தில் இருக்காங்க, நம்ம ஆதங்கத்தோடு பேசிகிட்டு இருப்போம். அவங்க கேட்குற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கூட அவங்க இருதயத்தில் போய் உட்காரவே உட்காராது. தேவனுடைய பிள்ளையே, நீ கவலைப்படாத, நீ விதைக்கிறதை விதைத்து விடு. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கிறார்ல. காக்கா போட்ட எச்சத்துல எல்லாம் மரம் முளைச்சிருக்கணும்னா எவ்வளோ மரம் இருந்திருக்கும்ல? ஆமா தானே? ஆமா தானே? எல்லா விதையும் என்ன பண்றது இல்லை, முளைக்கல. ஆனா ஏதோ ஒன்று முளைக்கக்கூடிய விதை உன் கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அந்த விதையை நீ மிஸ் பண்ணிராத. அந்த ஆள் நீயா இருக்கலாம். உன்னிடத்தில் கொடுத்த விதை முளைக்கக்கூடிய விதையா இருக்கலாம். இந்த கேரளாவில் லாட்ரி, முதல்ல தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு நிறைய ஓடும். லாட்ரிலாம் வாங்காதீங்க, சொல்கிறேன் பாருங்க. இந்த சொரண்டல் லாட்ரி அது பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலில் ஒரு 3-4 அடிக்கும். இவன் அந்த 3-4 பார்த்துட்டு ஒரு 10 பண்டல் 20 பண்டல் என்ன பண்ணிடுவான், இருக்கிற காசை போட்டுருவான். அதில் ஒரு பண்டலில் வந்து 200 ரூபா வாங்கிட்டு ஒரு 1000 ரூபா அடிச்சிச்சுன்னு வச்சுக்கிறோமே, அவன் 10 பண்டல் என்ன பண்ணிடுவான், வாங்கிடுவான். வாங்கிட்டு பார்த்தா 10 பண்டலில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 1000 தான் வந்திருக்கும். புரியுதா? யோசிச்சு பாருங்க. சுரண்டி சுரண்டி நிறைய பேர் விட்டவன்லாம் இருக்கிறான், ஆனால் அவன் விடவே மாட்டான் பாருங்க. சுரண்டுனா வந்துடும், சுரண்டனா வந்துடும், சுரண்டனா மொத்தம் சுரண்டிக்கிட்டு போயிடும். அவன் ஆசை அப்படி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எனக்கு அன்பான தேவனுடைய வார்த்தையை நீ விதைச்சிக்கிட்டே இரு. ஒரு அழிகிறவன் அப்படி இருக்கிறான். நீ ஜீவனுக்குண்டானதை விதைக்கிற, நீ சோர்ந்து போகாம விதைச்சிரு. 100ல் 1, ஏன் 200ல் 1 முளைச்சா கூட நீ சக்சஸ் தான். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு நீ சொல்லி இருக்கலாம், யாரும் கேட்கலையே. வாழ்நாள் முழுக்க நீ சொல்லி 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 நீ வாழ்கிற காலத்தில் என்னைக்காவது ஒரு நாள் நீ சொன்ன வார்த்தையில் ஒரு விருட்சம் முளைத்து விடலாம். அது ஜீவ விருட்சமாக இருக்கலாம், அநேகருக்கு மருந்தாக இருக்கலாம், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், சில நேரம் நம்மளை ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. போகிற வழியில், பஸ் ஸ்டாண்டில், ட்ரெயினில் கூட நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்களான்னு தெரியல. ட்ரெயினில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ரொம்ப இதாக பண்ணிக்குவாங்க. பட் அவங்க அதை கேட்டும் கேட்காத மாதிரியே இருப்பாங்க. அவங்க வாழ்நாட்களில் ஒன்றும் பெற முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உங்கள் மூலமாய் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு முடிந்து போய்விட்டது. அல்லேலூயா. சில நேரம் நம்ம மூலமா கர்த்தர் சில பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை, ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். ஆனால் அவங்க அதை இழக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு கடந்து போங்க. நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா.